சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி அற்புதமான தீபாவளியா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அமையும். மகிழ்ச்சி சரவெடிகள் வெடிக்கணும், புன்னகை பட்டாசுகள் மிளிரணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தீபாவளியாக இந்த தீபாவளியும் அதன் பிறகு வரக்கூடிய காலங்களும் உங்களுக்கு அமையணும்னு மனதார வாழ்த்துறேன். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இதுல அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி, அதாவது தீபாவளி திருநாளிலிருந்து ஒரு வாரம், அக்டோபர் 20லிருந்து 26ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்களை பார்க்க போறோம். சந்திர பகவான் ஹஸ்தம் நட்சத்திரத்திலிருந்து மூலம் நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்றார். எனதருமை மேஷ ராசி என்பவர்களே, இப்போ சூரிய கேந்திர திருஷ்டி யோகம் நடந்துட்டு இருக்கு. சூரியனுக்கு 10ஆம் இடத்துல குரு, குருவுக்கு 4ஆம் இடத்துல சூரியன், கேந்திர திருஷ்டி யோகம் நடந்துட்டு இருக்கு. மேஷராசிக்காரர்களுக்கு இது அதிக அற்புதமான ஒரு வாரம். இந்த வாரத்துல என்ன ஆகுறதுன்னா, திருப்பதி பெருமாள் வழிபாடு செய்ய மிக முக்கியமான வழிபாடா திருப்பதி பெருமாள் வழிபாடு செய்ய. ஒரு குடும்பத்தில் ஒரு கல்யாண தடை இருக்கா, பெருமாளுக்கு கல்யாணம் பண்றதா மனசால பிரார்த்தனை பண்ணிக்க. ஒரு வேலை வாய்ப்புல பிரச்சனை இருக்கா, பெருமாளே உன்னை வந்து வரிசையில் நின்று உன்னை நான் தரிசனம் பண்றேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பிசினஸ்ல எனக்கு பெரிய லாபம் வேணுமா, பெருமாளே உன்னை நான் ஒரு பங்குதாரராக என்னுடைய பிசினஸ்ல சேர்த்துக்கிறேன்னு வழிபாடு பண்ணணும். இன்னைக்கும் நிறைய பேர் பெருமாளை தன்னுடைய பிசினஸ் பார்ட்னரா வச்சுட்டு பிசினஸ் பண்றா. தன்னுடைய லாபத்தில் அவருக்குரிய பங்கை கொண்டு போய் காணிக்கையாக செலுத்துவதை நாம பார்த்துட்டே இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு திருப்பதி பெருமாளுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால் என்ன ஆக போறதுன்னா, அந்த படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பின் மீதான ஈடுபாடு கூடும். ஏதாவது ஒரு வாழ்க்கையில பாடம் புரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த பாடம், நான் மேத்தமெட்டிக்ஸை கண்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு எந்த பாடத்தை நீங்க நினைச்சாலும் ஒரு நல்ல ஆசிரியர் வருவர். அந்த ஆசிரியருடைய உதவி உங்களை வந்து கல்வியில நல்ல நிலைக்கு கொண்டு வரும். அவருடைய வழிகாட்டுதல் உங்களை நல்லா படிக்க வைக்கும். அதாவது சில சமயம் நமக்கு ஒரு பாடமே வேப்பங்காயா இருக்கும், ஐயோ இந்த சப்ஜெக்ட்னாலே எனக்கு பிடிக்கல. ஒரு நல்ல ஆசிரியர் வருவார். அந்த ஆசிரியர் வந்துட்டாருன்னா அவருடைய பாடம் எப்படா அவர் வருவார் ஜனந்தோறும் காத்திருப்போம். பாடத்தை அருமையா நடத்துவார். நான் 10ஆம் வகுப்பு படிக்கிற காலத்துல ஆர்சின்னு ஒரு ஆசிரியர் இருந்தார், ஆர் சந்திரசேகர் பேர். பாடம் நடத்த வருவார். ஒரு நாளும் ஒரு புத்தகத்தை வைத்துக் கொண்டு பாடம் நடத்தியதில்லை. அவர் நடத்தக்கூடிய பாடங்கள் ஹிஸ்டரி ஜியோகிராபிக்கு வருவார். அவர் வரலாறை நடத்தக்கூடிய அந்த விதம், அந்த பாத்திரங்களாகவே மாறக்கூடிய விதம் ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பாடத்துல அந்த ஆண்டுகள் வகுப்பை சேர்ந்த அத்தனை பேருமே மிகச்சிறந்த, எல்லாருமே 90க்கு மேல மதிப்பார்கள். அற்புதமா நடத்துவார் அந்த பாடத்தை. அப்படி சில ஆசிரியர்கள் மனதில் நின்று இருக்கிறாங்க. அப்படி இந்த வாரம் வந்து மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய உதவியினால கல்வியில ஒரு பெரிய வளர்ச்சி. எனதருமை ரிஷபராசி என்பர்கள், ரிஷபராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். 5க்குடைய புதன் 6ல, 6க்குடைய சுக்கிரன் 5ல. இடம் மாறி இருக்கு 2 கிரகங்கள்.
பல இளைஞர்களுக்கு இப்பொழுது இதயங்கள் இடமாறும். இதயங்கள் எப்படி இடமாறுங்க கூட காதல் உணர்வுகள் வரும். மேல் மாடத்திலிருந்து சீதை பார்த்து கொண்டிருக்கிறாள். ராமன் நடந்து வருகிறார். கம்பன் எழுதுறாரு இதை. நடந்து வரக்கூடிய ராமனை பார்த்த உடனே சீதைக்கு தோள் கண்டாள் தோளே கண்டாள் தொடுகமள தாள் கண்டாள் தாளே கண்டாள் எழுதுறார். அவருடைய பாதங்களை பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு, தோளை பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும். இதயம் மாறி புக்கு எய்தனர் அப்படின்னு கம்பன் சொன்னார். ரெண்டு பேருடைய இதயமும் மாறி போச்சு. அங்கவே காதல் உணர்வுகள் தோன்றித்து. அப்படி ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய பேர் காதல் வயப்படும் வாரம். கணவன் மனைவிக்கு இடையில பல நேரம் இந்த வாரம் அந்யோன்ய குறைவு இருக்கும், சண்டைகள் இருக்கும். ஆனா ஒரு நல்ல ஊடல் கூடலாக மாறும்பாங்க. அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் உள்ள கருத்து மாறுபாடு, அண்டர்ஸ்டாண்டிங் இந்த வாரம் அதிகப்படுத்தும். மனைவியுடைய மனசுல இந்த விருப்பமெல்லாம் இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்காம நடந்துட்டோமேன்னு ஒரு கணவனும், நம்ம வீட்டுக்காரர் நமக்காக எவ்வளவோ செய்திருக்காரு, நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டோமோ அப்படி மனைவியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வர போறீங்க. அப்படிப்பட்ட வாரம். குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்க. நீங்க செய்யக்கூடிய பயணங்கள் எல்லாம் வெற்றி பெறும். உங்க பக்கத்துல இன்னைக்கு நல்லவர்களின் துணை இருக்கும். ஆனால் இந்த செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய பொசிஷனை பார்க்கும்போது சகோதரர்களோடு ஒரு பகைவர். அதுதான் முக்கியம். அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில் இருந்தார் கண்ணதாசன். அண்ணன் தம்பி உறவு இருக்க, ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் எவ்வளவு அடிச்சிருந்தாலும் விலகப்படாது. கருத்து மாறுபாடுகள் வரலாம், விலகி போகக்கூடாது. அப்படி நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் பிரிதலும் இன்னைக்கு இது வாரம் இருக்கலாம். வியாபாரத்துக்காக கடன் வாங்க போறீங்க, டெவலப் பண்ண போறீங்க. அரசு நலத்திட்ட உதவிகள் சிலருக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு உடல்நல பாதிப்புகள் இருக்கலாம். அரசு அதிகாரிகள் சில பேர் தவறு, நீங்கள் செய்யக்கூடிய தவறுக்காக தண்டிக்கப்படுவீர்கள்னு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். மிதுன ராசி என்பர்கள் அற்புதமான வாரம். சந்திர பகவான் அஸ்தம் நட்சத்திரத்துல துவங்கி உங்களுக்கு 8வது ராசியான தனுஷ் மன்னிக்கணும், சந்திர பகவான் அஸ்தம் நட்சத்திரத்துல துவங்கி தனுசு ராசி வரைக்கும் பயணம் பண்றார். இந்த வாரம் நல்ல பண வரவு இருக்கும். தீபாவளி நேரமாச்சு, செலவு பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு கவலையில் இருந்திருப்பள். ஒரு நெருக்கடிக்கு நடுவில் செலவு பண்ணிருப்பள். எப்படியோ பண வரவு வந்திருக்கும். தீபாவளி இன்னைக்கு, நாளைய தினத்திலிருந்து ஒரு வருமானம் வந்தால்தான். 10 நாள்ல 1ஆம் தேதி வருது, குடும்பத்துக்கு வருமானம் கொடுக்கணும். மனைவிக்கு மாத செலவுக்கு பணம் கொடுக்கணும், குடும்ப செலவுக்கு. மற்ற செலவுகள் நிறைய இருக்கு. வீட்டு வாடகை கொடுக்கணும், நிறைய செலவுகள் இருக்கு. என்ன பண்றதுன்னு கையை பசைஞ்சுட்டு இருக்கும் போது தெய்வம் துணை நிற்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வருமானம் வரும், நல்லவர்களின் துணை கிடைக்கும். அது ஒரு முக்கியமான வார்த்தை. மிதுன ராசிக்கு வார்த்தை நல்லவர்களின் துணை கிடைக்கும். நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள், கூட இருந்து உதவி செய்யக்கூடியவர்கள், இதெல்லாம் இந்த காலத்துல கிடைக்கிறது பெரிய விஷயம். நல்லபடியா கிடைக்கும். 4ஆம் இடத்துல சுக்கிரன் சந்திரன். வீட்டு உபயோக பொருள் வாங்கக்கூடிய யோகம் முழுக்கும். பழைய பொருள் ஒன்று ரிப்பேர் ஆகும், புது பொருள் வாங்குவேன். வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், வீட்டு உபயோக பொருட்கள், சோஃபா புதுசா வாங்கி போடுறது, செல்போன் புதுசா வாங்கிறது. நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். வியாபாரத்துல நல்ல லாபம் கூடும், சந்தோஷமா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இறை அருளால் படிப்பில் உள்ள நாட்டம் கூடும். சில வீட்டுல பிள்ளைகள் படிக்கலையேன்னு பேரண்ட்ஸுக்கு கவலை இருக்கும். இப்ப பிள்ளைகள் நல்லா படிக்க தொடங்குவாங்க. எனதருமை கடகராசி என்பர்கள், கடகராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடம் வரைக்கும் பயணம் பண்றார். வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் அப்படின்னு அங்க பாருங்க. பேச்சு, இந்த பேச்சுல சொன்ன வார்த்தைகள் பல கடகராசிக்காரர்களுக்கு பலிக்கும்.
பண விஷயங்கள்ல ஒரு நெருக்கடி இருக்கும். பணம் வரும், ஆனால் நம்ம செலவுகள் அதை விட கூடிரும். அதனால ஒரு நெருக்கடி இருக்கும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பாதகாதிபதி நீச்சமாய் உட்கார்ந்திருக்கிறது நல்லது. ஆபீஸ்ல கூட இருந்தே குழி பறிக்கிறதுக்கு சிலர் காத்திருப்பாங்க. எப்படியாவது நம்மளை அழிச்சிட்டு தான் மறுவேலை நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன ஆகும்னா, அவங்களால செயல்பட முடியாதபடி அவங்களுக்கு குடும்ப கவலைகளோ, உடல்நல பிரச்சனைகளோ, வேறு சில சிக்கல்களோ இருக்கும். அதனால அவன் தேமேன்னு இருப்பான். எந்த பிரச்சனையும் நமக்கு பண்ண மாட்டாங்க. அக்கம் பக்கத்து வீட்டுல குடியிருக்கிறவங்க சில பேர் வேணும்னே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க ஒரு செடி வச்சா தப்பு, உங்க வீட்டுக்கு 4 பேர் வந்தா பிடிக்காது, ஏதாவது குறைய சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். அதனால இப்ப அடங்கி போயிருப்பாங்க. இதெல்லாம் கடகராசிக்காரங்க கண்ணால பார்க்க போறீங்க. வியாபார பெருமக்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். படிக்கிற மாணவர்கள், குறிப்பா 10th +1 +2 படிக்கிற மாணவர்கள் ஒரு வளர்ச்சி பார்ப்பீங்க. அடாடா ஸ்கோர் பண்ணணுமே, நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு கவலைப்படுறவா நல்ல ஸ்கோர் பண்ண போறாள். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 20 26 வரைக்கும் உள்ள நேரம் வருமானம் பெருகும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். நிறைய பேருக்கு இப்ப என்ன தோணும், நங்கநல்லூர் பஞ்சநாதன் சொல்லிட்டு இருக்கார், தங்கம் விலை கூடும்னு சொல்லிட்டே இருக்க, வெள்ளி விலை உயரும்னு சொல்றார், கொஞ்சம் வாங்கி வைக்கணும்னு தோணும். அடுத்த ஆண்டெல்லாம் இன்னும் விலை உயர போறது. அதனால இந்த தங்கம் வெள்ளி வாங்கி வைக்கணுங்கிற எண்ணங்கள் தோணும். இந்த காலகட்டத்தில் 2ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்ச பங்கம் பெறுகிறார். மனைவியோட கருத்து மாறுபாடுகள் இருக்கும். நான் சொல்றதையே நீங்க கேட்கறது இல்லை, காது கொடுத்தே கேட்கறது இல்லைன்னு கட்டின மனைவி சொல்லுவார். அவருடைய எண்ணம் அப்படி இருக்கும். அவர் அப்படி சொல்லுவார். அப்படின்னா இப்போ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் சந்திரன் நீச்சபங்க ராஜயோகம், ஒரு கருத்து மாறுபாடு இருக்கும், ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். பெண்களுக்கு கணவர் மிக ஆறுதலாக இருப்பார். இந்த சூரியன் செவ்வாயுடைய சேர்க்கை கூடவே தனஸ்தானாதிபதி புதனுடைய சேர்க்கை, நல்ல வருமானம் வரும். ஆனா சிம்மராசிக்காரர்களுக்கு மனசுல ஏதோ ஒரு குறை இருந்துட்டே இருக்கும், ஒரு மன அழுத்தம் இருந்துட்டு இருக்கும். சரியா போயிடும். இப்போதைக்கு தற்காலிகமாக அப்படி ஒரு மன அழுத்தம். அதான் சிம்மராசிக்காரங்க ஏதாவது மனசு கஷ்டம் இருந்தா கவலைப்பட வேண்டாம். இது ஒரு நல்ல வாரம். சகோதரர்களை சந்திக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது, 4 இடங்களுக்கு வெளியே போயிட்டு வருது, பிள்ளைகளுடைய சப்போர்ட். 12ஆம் இடத்துல குரு உச்சம், பிள்ளையால் மகிழ்ச்சி, இடம் மாறுவதனால் மகிழ்ச்சி, பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுவதனால் மகிழ்ச்சி, நல்ல பணப்புழக்கத்தினால் மகிழ்ச்சின்னு நல்லா இருக்கும். திருமண முயற்சிகள்ல மட்டும் சிம்மராசிக்காரங்க கவனமா இருக்கணும். நல்ல பொருத்தம் பார்க்காம சிம்மராசிக்காரங்களுக்கு இப்ப கல்யாணம் நடந்துருச்சுன்னா கல்யாண வாழ்க்கையில சிக்கல்னு அர்த்தம். ஏன் அஷ்டமத்து சனி நடக்குது, கல்யாண விஷயத்துல ஒரு சிக்கலை கொண்டு வந்து விட்டுரும். சிம்மராசிக்காரங்க கவனமா கல்யாணம் பண்ண. எனதருமை கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு சுக்கிர பகவான் ராசியில இருக்க, தன பாக்கியாதிபதியுடைய பரிவர்த்தனை, நல்ல வருமானம் வரும். உடல் நலத்தில் இருந்த பிரச்சனை ஒன்று தீரும். கணவன் மனைவிக்கு இடையில டெய்லி காலையில் நினைச்சோன்னா அக்கப்போம். நம்ம என்ன சொன்னாலும் இந்த மனுஷனுக்கு பிடிக்கல. மோரை கட்டியா கொடுத்தா தயிர் மாதிரி குடிச்சிட்டியேங்கிறார், இவ்வளவு திக்காவா கொடுப்பேங்கிறார். சரின்னு அவருக்கு தண்ணி மோர் பிடிக்கணும் கூடிய, அதான் கேட்கிறாரு, உங்களுக்குன்னு தண்ணி மோரை கொடுத்தா இது மோரா இல்லை தண்ணியான்னு கேட்கிறார். என்ன பண்ணினாலும் குறை சொல்லணும் முடிவு பண்ணிட்டார். என்ன பண்றது அப்படின்னு கன்னிராசி பெண்களுக்கு கணவன் மேல ஒரு வருத்தம் வரும். கன்னிராசி ஆண்களுக்கு மனைவியை கண்டாலே ஒரு எரிச்சலும் கோபமும் இருக்கும். இந்த சுக்கிரன் நீச்சமாகிறார் இல்லையா, அதனால. ஆனா அவர் நீச்ச பங்கம் அடைகிறார். அதனால ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவார்கள். மனசு வெளியே கோபம் சொன்னாலும் உள்ளுக்குள்ள ஒரு அன்பு பெருகும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பெருக போறது. தனஸ்தானத்துல சூரியனும் செவ்வாயும்
விரையாதிபதி வாக்குஸ்தானத்துல வார்த்தைகளை விட்டுறப்படாது கன்னி ராசிக்காரன். யாகாவாராயினும் நாகாக்க, அதை புரிஞ்சுக்கிடணும். பேசுற வார்த்தைகள்னால சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம். அலுவலகத்துல உயரதிகாரியை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிடுவோம், கூட இருக்கிறவன் போட்டு கொடுத்துருவான். அது இந்த வாரம் உண்டு. நெருப்பு, மின்சாரம், எரிவாயு போன்ற விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். கேஸ் ஸ்டவ் பத்த வச்சுட்டு நீங்க மறந்து போய் அடுத்த வேலையை கவனிக்க போயிருவீங்க. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பாதுகாப்பில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய வாரம் கன்னி ராசி அன்பர்களுக்கு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லாபத்தை எதிர்பார்க்க கிடைக்கும். ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் இருக்கும். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு மன்னவன் பொன்னவன் அழைக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஒரு யோகம். அந்த குரு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். நல்ல காசு பணத்தை தருவார். துளாராசிக்காரர்கள் பொழுது மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீங்கள் செலவு செய்வதற்கு பணம் வந்து கொண்டிருக்கும். உங்கள் பெற்றவர்களுக்கு ஒரு பண நெருக்கடி இருந்தாலும் கூட பிள்ளைகளுக்கு செய்து கொண்டிருப்பார்கள், உங்களுக்கு செய்து கொண்டிருப்பார்கள். படிப்புல ஒரு நல்ல முன்னேற்றம் தேடி வரும். புதன் பகவான் ராசியில உட்கார்ந்துட்டார். கல்வியில ஒரு முன்னேற்றம் தான். நண்பர்களுடைய உதவி நல்லா இருக்கும். எல்லாம் நல்லா இருக்கு. நல்ல ஒரு சூழ்நிலைகள் இப்போ உண்டு. பிசினஸ்ல புதிய முயற்சிகள் வெற்றி வரும். வெளிநாட்டு படிப்பு வாய்ப்புகள் இப்போ கூடி வரும். எல்லா முயற்சியும் வெற்றி. அது காமர்ஸ் படிக்கிறவர்கள், கம்யூனிகேஷன் சம்பந்தமா படிக்கக்கூடியவர்கள், மருத்துவ மாணவர்கள், இவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை சிலருக்கு காதல் வயப்படுவார்கள், சிலருக்கு லவ் பிரேக்கப் ஆகும். எனதருமை விருச்சிக ராசி என்பர்கள், சொந்தங்களும் பந்தங்களும் வாழ்த்த போகிற ஒரு வாரம். நிறைய வாழ்த்துக்கள் கிடைக்கும். உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும். என் பிசினஸ்ல நான் இப்படியெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், வாய்ப்புகள் வரும். நான் இப்படியெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறேங்க, வாய்ப்புகள் வரும். உங்கள் பிள்ளைகள் சம்பந்தமான நல்ல செய்திகள் வந்து சேரும். நல்ல சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்க போகிற சிந்தனை பெருகும். பொருளாதார நிலை உயரும். வியாபாரம் திருப்திகரமா இருக்கும். படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் அசால்ட்டா இருப்பீங்க, பார்த்துக்கலாம், படிச்சுக்கலாம். ஆனாலும் எப்போ படிக்கிறோமோ அந்த நேரத்துல தவறுவீர்களே தவிர எப்படியாவது பாடத்தை முடிச்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு இப்ப இடமாற்றம், ஊர் மாற்றம். விருச்சிக ராசிக்காரங்க ஊர் விட்டு ஊருக்கு போவீங்க. உறவுகள், நட்புகள், பந்தங்களை பார்ப்பதற்கு செல்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு வாரம். தனுசு ராசி என்பர்களே, இங்க நான் ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. வியாபாரத்துல முதல் போட்டுக்கிட்டே இருக்குங்க. எங்கெங்க லாபம் வருது, உன்னத்தையும் காணுமேங்க அப்படின்னு உங்களுக்கு இந்த வாரம் நல்ல லாபம் வரும். ஒரு எழுத்தாளர் எழுதிக்கிட்டே இருக்கார். என்ன எழுதினாலும் எனக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கல. இல்ல ஒரு டிவியில பேசுறீங்க, பிரபலம் ஆகல. என்னங்க என் திறமையெல்லாம் வெளிப்படுத்தி பாக்குறேங்க, பிரபலமாக முடியலங்க அப்படிங்கிறவங்களுக்கு பிரபலமாகும் யோகம் வரும். புகழ் வரும், கௌரவம் வரும். ஆனா 8ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்காரு, பண செலவும் நிறைய இருக்கும். வியாபார ரீதியா ஒரு லாபத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல லாபம் வந்து சேரும். படிக்கிற மாணவர்களுக்கு படிப்புல ஈடுபாடு அதிகரிக்கும். கவிப்புலமை, கவிதை எழுத தொடங்குவாங்க சில பேர். நல்ல பேச்சாளர்களா வருவாங்க சில பேர். அதிகார பதவியில் உள்ளவர்களுடைய சப்போர்ட் சிலருக்கு கிடைக்கும். விஐபிகளின் நெருக்கம் கிடைக்கும் இந்த வாரம். மகர ராசி என்பர்களே, சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆரம்பிச்சு நம்மளுடைய விரயஸ்தானம் வரைக்கும் பயணம் செய்கிறார். வெளியூர் பயணங்கள் பலருக்கு அமைய போறது.
கல்யாண பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ரொம்ப நாளா தடப்பட்டிருந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஆனா இப்ப ரொம்ப பாந்தமா பேசணும். சில பேர் அவசரப்பட்டு எடுத்தவங்க வெளுத்தோன்னு பேசிடுவாங்க. சமைக்க தெரியுமா, உங்க வீட்டு பெண்ணு எப்படி சமைப்பாங்க, நல்லா சமைப்பியமான இந்த பெண்ணிட்ட கேட்கறதுனால பல கல்யாணங்கள் தடைப்பட்டு போகுது. அம்மா எங்க வீட்டுக்கு வந்தா இப்படியெல்லாம் ட்ரெஸ் இருக்கக்கூடாதுமா, எப்பவும் சேலை குடிச்சினாத்தாமா எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டா பூமர் ஆண்டி ஆயிடுறீங்க. அதனால புரிஞ்சுக்கணும், இந்த ஜெனரேஷன் என்ன விரும்புறாங்களோ அப்படி புரிஞ்சு நடந்துக்கணும். சில இடங்கள்ல கல்யாண பேச்சுவார்த்தைகள் சில பிரச்சனையை காட்டுது. இப்போ அதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். சில இடத்துல லவ் பிரேக்கப் ஆகுது. ஆனா குருவுடைய துணை இருக்கு பாருங்க. எப்படியாவது ஒரு பெரியவர் தலையிட்டினால், நல்லவர்கள் தலையிட்டினால், வெல்விஷர்ஸ் தலையிட்டினால் நீங்க நல்லா இருப்பீங்க. உங்களை சிலர் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க, உங்க செயல்பாடுகளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மகர ராசிக்காரங்க அதை புரிஞ்சுக்கிடுங்க. கல்யாண விஷயத்துல அனுசரிச்சு போறவர்களுக்கு கல்யாணம் ரொம்ப எதிர்பார்ப்பு வைக்க வேணாம். பொருளாதார உயர்வு நல்லா இருக்கும். பிசினஸ் சம்பந்தமான புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். நல்ல பங்குதாரர்கள் கிடைப்பார்கள். நல்லா இருக்குங்க. நிறைய தங்கம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, வெள்ளி வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு அணிஞ்சு வரும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு குறிப்பாக ஆண்கள் மனைவியிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போயிட வேண்டிய நேரம் புரிஞ்சுக்கிடுங்க. 8ல சுக்கிரன் நீச்சம். ஏதோ வீட்டில் ஒரு கருத்து மாறுபாடு வரும், ஒரு செலவு சொல்லுவாங்க, செய்ய முடியாதனாலையும் சிக்கல் சிலருக்கு இருக்கு. இன்னும் சிலருக்கு அடுத்த மாநிலத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு வேலை விட்டு போச்சும்பாங்க, வேற வேலையை தேட வேண்டியிருக்கும். வெளி மாநிலம் வெளிநாடு போன்றவற்றில் பணியாற்றக்கூடியவர்கள் புதிய வேலை தேட வேண்டிய அவசியம் இருக்கு. மல்டிநேஷனல் கம்பெனியில வேலை பார்க்கக்கூடிய சிலருக்கு இந்த வேலை வாய்ப்புகள்ல ஒரு நெருக்கடி வரக்கூடிய ஒரு நேரம். பெரிய நிறுவனம்னு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அந்த நிறுவனத்துல இப்பொழுதுதான் உங்களுக்கு ஒரு சிக்கலை உண்டு பண்ணி விட்டுருவாங்க. நீங்களே வேலையை விட்டு போய்க்கோங்க, அப்படியேதாங்க நல்லதும்பாங்க. கொஞ்சம் சூதானமா இருங்க கும்பராசிக்காரங்க. சாப்பாட்டு விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். சில பேர் கிடைச்சது நிறைய சாப்பாடு சாப்பிடுவாங்க, நிறைய இனிப்பு, நிறைய கொழுப்பு, நிறைய நெய் பதார்த்தம். ஒத்துக்கிடாதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வயிறு பிரச்சனையா இருக்கேன்பாங்க. உடம்ப பாருங்க, ஒத்து வரதை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு. பிசினஸ் ரீதியா பெரிய லாபங்கள் இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான், தர்மாதிபதி சுக்கிர பகவான், இவர்கள் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள். 10க்குரிய செவ்வாயும் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். சிலருக்கு திடீர் பதவிகள், திடீர் உயர் பதவிகள் தேடி வரும். ஆனா அப்பாவுடைய உடல் நலத்தில் கும்பராசிக்காரங்க கவனம் எடுக்கணும். அஷ்டமாதிபதியோடு நீச்ச சூரியன் சேர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்தில் செவ்வாய் சேர்ந்திருக்கிறார். தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகளை பகைச்சுக்கிடக்கூடாது. கடன் விஷயங்கள், கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அளவுக்கு அதிகமா கடன் வாங்கி சிக்கல்ல மாட்டக்கூடாது. மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் நீச்ச சுக்கிரனோடு சேர்ந்து நீச்ச பங்கம் பெறுகிறார். ஒரு லவ் பிரேக்கப் ஆயிருக்கும், திருப்பி அந்த காதல் மலரும், விட்டு போன காதல் மலரும். ஒரு சம்பந்தம் விட்டு போயிருக்கும், அந்த சம்பந்தம் மீண்டும் இப்ப கூடி வரும், திருமண சம்பந்தம் அமையும். வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமா போடும். கார்ல போறோம், 2 வீலர்ல போறோம் அப்படின்னு சொன்னா அதோடைய வண்டியை நல்ல சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கோமான்னு பார்த்துக்கிட்டு லாங் எடுங்க, அவசரப்பட்டுறாதீங்க. போக்குவரத்து விதிகளை மதிச்சு நடங்க. சில பேர் போக்குவரத்து துறையினரால, காவல்துறையினரால ஃபைன் விதிக்கப்படலாம், அந்த அமைப்பு இருக்கு, கொஞ்சம் கவனமா இருக்கு. போக்குவரத்து விதிகளை மதிச்சு நடந்துக்கிடுங்க. சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் மீனராசிக்காரங்களுக்கு இப்ப காட்டுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. பிசினஸ்ல
புதியவர்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். எச்சரிக்கையா இருக்க. சில பேர் ஏமாத்திட்டு போயிடுவாங்க, பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு போயிடுவாங்க. கவனமா இருக்கணும்ல. நீங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் 10th +1 +2 படிக்கிறோமா, நல்லா ஒரு முறைக்கு இருமுறை படிங்க. சில பாடம் புரியலையா, கவலைப்படாதீங்க. குரு பகவான் உங்களை பார்க்கிறார். அதனால ஆசிரியர்களுடைய துணை உண்டு. போய் உங்க டவுட்டை கேளுங்க, கிளியர் பண்ணுங்க, நல்லா இருக்க முடியும். அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.